ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கான ஒரு ஏர்னிங் தான். ஸோ வந்துட்டு எஸ்டி க்ளோஸ் ஆயிடுச்சுன்றதோட இதுக்கு மேலே ஒரு வேளை ஓப்பன் பண்ணி விட்ராவே போட்டாலும் அமௌண்ட் போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு பிளானு 2வது பிளானில் மட்டும் இருங்க, அதுக்கடுத்து போகாதீங்கன்னு. ஆனால் என்ன கேட்காம நிறைய பேர் போட்டிங்க. நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நான் முந்தானே ஒரு 4 நாள் கூட ஆகலை, 2வது பிளான் போட்டு ஒரு 5 நாள் தான் ஆச்சு. ஸோ வந்துட்டு இந்த எஸ்டியில் எனக்கு வந்ததும் போனதும் சரியாக போயிடுச்சு. எவ்வளோ வந்துச்சோ அவ்வளோ நான் இந்த வந்த அமௌண்ட் அப்படியே கொண்டு போய் உள்ளே போட்டேன், அப்படியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து எஸ்டி அவ்வளோதான், கொக்கோ கோலாவுமே அவ்வளோதான். 2துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? எஸ்டி கொக்கோ கோலா 2 இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்துட்டு தெளிவாக வந்து நான் உள்ளபடியே என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பிளான் போடுங்க, 2வது பிளான் போடுங்க. எல்லோரும் நீ 2வதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், எல்லாருமே இப்போ தான் ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் ப்ரமோட் பண்ணி 30 நாள் ஆகுது. ஓகேங்களா? 30 நாளில் ஃபஸ்ட்டு பிளான் போட்டேன், எவனுமே லாஸ் ஆகிருக்க மாட்டான். ஸோ இப்போ வர போட்டவங்க மட்டும் தான் லாஸ் ஆகிருப்பாங்க. நான் நேற்றோடு நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு. ஆனால் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் எஸ்டி கொக்கோ கோலா இதுக்கு மேலே அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ யாரும் வந்துட்டு இது பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்பில் எதனால் நம்மளுக்கு ஒரு நல்லதாக ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நான் அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் மட்டும் போடுங்க. அதிகமாக போட்டு உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? இப்போ நானே கூட போட்டிருக்கேன்னா பாருங்களேன், இப்போ ஒரு 3 நாள் தான் ஆகுது, கொக்கோ கோலாவில் போட்டு 2 நாள் தான் அங்கே ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 எனக்கு போச்சா. ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கணும், வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஆப்பாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வரும். ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் போடுங்க தயவு செஞ்சு. நிறையா அமௌண்ட் வருதுன்னு 2வது பிளான் 3வது பிளான் போடாதீங்க. ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் போடுங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு தெரியுது. ஸோ வந்துட்டு இப்போ என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத நிலைமை. ஏன்னா ஒரு ஃபோன் 2 ஃபோனுங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், நான் எல்லா ஃபோனுக்கும் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது? ஸோ ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நிலமன்னு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஆனால் வந்து க்ளோஸ் ஆனது தாங்க. இதுக்கு மேலே யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.